Taste the Daily. ஈரோடு மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்று பெருமிதம் தெரிவித்த அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி, ஆட்சிக்கு வந்த கடந்த 3 ஆண்டுகளில் திமுக அரசு ஈரோடு மாவட்டத்திற்கு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி பேசியதை பார்க்கலாம். ஈரோடு என்றைக்குமே பவானியா இருந்தாலும் பெருந்துறையா இருந்தாலும் எந்த கிட்டத்தட்ட 8 சட்டமன்ற தொகுதியும் அதிமுக கோட்டை என்பதை தொடர்ந்து நிரூபித்துக். அதே போல இங்கே இன்னொரு பெருமை இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில அதிகமான வாக்குகளை இன்றைக்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். அதே போல பெருந்துறையில் நல்ல வாக்கு தான், இந்த தொகுதியில நல்ல வாக்குகளை அளித்திருக்கிறீர்கள். அதையும் நாங்கள் பார்க்க மாட்டோம். திமுக ஆட்சியிலிருந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருடங்கள்ல ஏதாவது ஒரு திட்டம் இந்த 2 தொகுதிக்கு இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கா சொல்லுங்க. ஈரோடு மாவட்டத்துக்கு வந்திருக்கா ஏதாவது ஒரு திட்டம்? எந்த திட்டம் தராம 3 வருஷம் முடிச்சுட்டாங்க. 3 வருடங்களை இதை பூர்த்தி செய்துவிட்டார்கள். ஆனால் அத்தனை திட்டங்களும் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அதே போல இன்றைக்கு அம்மாவுடைய காலத்திலும் புரட்சித்தலைவர் எடப்பாடி காலத்திலும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் திறக்கின்ற திட்டங்கள் எல்லாம் புரட்சித்தலைவர் எடப்பாடி அவர்கள் நிதி ஒதுக்கி கொண்ட திட்டங்களை தான் இன்னைக்கு முதலமைச்சர் திறந்து. நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறோம். நிறைய ஊடகங்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் நிறைய ஊடகங்கள், ஒரு சில பேர் தவிர மற்றவங்க எல்லாம் சாயங்காலம் டிவி 4 பேர் உட்கார்ந்து அதிமுக அப்படி இப்படி நாடாளுமன்ற அப்படின்னு பேசுறாங்க. இதெல்லாம் கூட்டி விட்டு பேசுறது. அதிமுகவை பொறுத்தளவுக்கு எந்த கோப்பரம் ஒன்று பண்ண முடியாது. அதிமுக பொறுத்தளவுக்கு அற்புதமான இயக்கம், மிகப்பெரிய கட்சி. இந்த கட்சியில நான் ஒரு கிளை செயலராக, உறுப்பினராக, ஒரு பிரதமர் இருக்கிறது பெருமை. எப்படி சாதாரண கட்சியா? எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அற்புதமான இயக்கம். 53 ஆண்டுகள் பொருளாகின்ற இயக்கம். 31 ஆண்டுகள் ஆளுநர் இருக்கிறோம். அற்புதமான திட்டங்கள் 31 ஆண்டுகள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மா அவர்கள், எடப்பாடி அவர்கள் அற்புதமான திட்டங்களை கொடுத்திருக்காங்க. அதிகமான திட்டங்கள் கொடுத்தது அதிமுக. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய உரிமைகள் கேட்டிருந்த அதிமுக. முன்னே பெரியார் பிரச்சனை, காவல்துறை பிரச்சனை, கட்சித்தொகை பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை என்று அற்புதமான தமிழ்நாடு உரிமைகள் மீட்டெடுத்த கட்சி அதிமுக. இந்த கட்சி இருக்கிறது நமக்கு பெருமை. திமுக உரிமை விட்டுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் இன்னைக்கு 3 வருஷம் திமுக ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு தான் சொல்லி பார்க்கணும். அம்மா இருந்தாங்க, எடப்பாடி இருந்து எத்தனை பாடங்கள் எடுத்து கொடுத்தாங்க. நான் உள்ளாட்சி அமைச்சர் எடப்பாடி உத்தரவுங்க எத்தனை திட்டங்கள் கொடுத்து கருப்பணம் வாங்கிட்டு வந்தார். இங்க இருக்கிறவங்க அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. எத்தனை திட்டங்கள் கொடுத்தோம்? எத்தனை திட்டங்களும் அதிமுக ஆட்சி. ஒரு நம்ம திட்டங்கள் தான். வாக்கு கேட்கிற உரிமை நமக்கு தான் இருக்கு. உரிமையோட எதுவுமே திமுக செய்யும். திமுக பொறுத்தளவுக்கு ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் அதுக்கு பின்னால் கடுமையான தோல்வி திமுக சந்திக்கும். இது சரித்திரம். அதிமுக ஒரு முறை வெற்றியாய் பிறந்தால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இது சரித்திரம். எழுதி வச்சுக்கங்க. 2026 புரட்சித்தலைவர் எடப்பாடி முதலமைச்சர் மாற்றி